ஜூன் 23 கார்த்திகை தீபம் சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பொய் சொல்லி ஒரு வழியா ரியா ஐஸ்வர்யா அவங்க அம்மா வீட்டில் போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மைதில சொன்ன மாதிரி செங்கல்பட்டுல ஏதோ ஒரு சாமியார் இருக்கிறாரு, அவரை பார்த்தா அத்தையை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுவாரு அப்படின்னு அம்முக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ரம்யாவும் இதுதான் நமக்கு கிடைச்சிருக்கிற சரியான சான்ஸு, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க. அதனால் வேற ஒரு ஆளை டூப்ளிகேட்டு சாமியாராக ரெடி பண்ணி தீபாவை மீட் பண்ண வச்சு தீபாவுடைய உயிருக்கு ஆபத்து வர்ற மாதிரியான பரிகாரத்தை வந்து சொல்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிற மாதிரியே கேளு, நீ ஒரு டூப்ளிகேட்டு சாமியாராக வரணும். வந்துட்டு நான் சொல்கிற பொண்ணுக்கிட்ட அவளோட உயிர் போகிற மாதிரியான பரிகாரத்தை வந்து சொல்லணும். அந்த பரிகாரம் செய்கிறப்ப அவளோட உயிர் போகணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா போதும், உன் உயிரை நான் எடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. மேடம், நீங்கள் எதுக்குமே கவலைப்படாதீங்க, என்னோட ஆக்டிங்கை பாருங்கள், அதுக்கப்புறமா நீங்களே பாராட்டி எனக்கு கொடுக்குறீன்னு சொன்ன பணத்தை 2 மடங்கு அதிகமாக கொடுப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ சொன்னது எல்லாமே வந்து நடந்துச்சுன்னா நான் 3 மடங்காக உனக்கு தர்றேன். ஆனால் இது எதுவுமே நடக்கலைன்னா பணத்தையும் கொடுக்க மாட்டேன், உன் உயிரையும் நான் எடுத்துருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறமா அபிராமி வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டுட்டு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக ஆப்ரேஷனும் நடந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது வந்து அம்மா பொழைச்சி வரணும், அவங்க உயிருக்கு எந்த ஒரு ஆபத்துமே இருக்கக்கூடாது, அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு கார்த்திக் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லா பிரச்சனைக்குமே நான் தான் காரணம், வீட்டில் இருக்கிற எல்லாருமே எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க, ஆனால் நான் தான் கேட்காம இன்னைக்கு அம்மா இந்த நிலைமைக்கு ஆளாகிறதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு ஆனந்த் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாரையுமே பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க, அவங்க இல்லைன்னா நம்ம லைஃப் என்னத்துக்கு ஆகும்? எனக்கு அமைஞ்சிருக்கிற பொண்டாட்டியும் சரியில்லை, உன்னோக்கு அமைஞ்சிருக்கிற பொண்டாட்டியும் சரியில்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு அருண் ஒரு பக்கம் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவ மட்டும் இல்லைன்னா என் லைஃப்பில் நான் வாழ்கிறதுக்கு அர்த்தமே இல்லை, இவ இல்லாமல் ஒரு நாள் கூட எனக்கு போகவே போகாது, அவள் இல்லைன்னா நானும் ஏதாவது பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவோம் அப்படின்னு அருணாச்சலம் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என் அத்தை எப்படியாவது பொழைச்சி வரணும், அதுக்கு என் உயிரை கொடுத்தாவது நான் அந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுருவேன், அந்த சாமியாரை நான் மீட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு பரபரப்பாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் தீபா. ரம்யா ஏற்பாடு பண்ணுன அந்த டூப்ளிகேட்டு சாமியார் வந்தாராரு. மேடம், நீங்கள் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன், நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரி, நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வெளியே வந்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் வந்துட்டாரா, நான் போய் கூட்டிகிட்டு வந்தாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி அம்மு, நீ போய் கூட்டிகிட்டு வா, நானும் வந்தாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க தீபாவும். தீபா வர்றதுக்குள்ளேயே அந்த டூப்ளிகேட் சாமியாரை மீட் பண்ணுறதுக்காக ரம்யா போகிறாங்க. இங்கே பாரு, நான் சொன்ன மாதிரியே நடந்துக்கணும், அதில் ஏதாவது சின்னதாக பிசிறு தட்டுச்சுன்னா போதும், உன் உயிரை நான் எடுத்துருவான். ஆல்ரெடி உன் உயிரை எடுக்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன், சரியா? நீ மட்டும் ஒழுங்கா நடிக்கலைன்னா நான் உன்னைய கொன்னுருவோம் அப்படின்னு மிரட்டுறாங்க. மேடம், நீங்கள் அடிக்கடி பயமுறுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொதப்பி விட்டுருவோம். எனக்கு ஒரு பக்கம் தைரியம் வர்ற மாதிரி என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுங்க, நான் எவ்வளோ பக்காவாக நடிச்சு கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த டைமில் தான் தீபா வர்றாங்க. சாமி, நான் வந்து உங்களை கேள்விப்பட்டிருக்கிறேன், எங்கள் அண்ணி தான் உங்களை பற்றி சொன்னாங்க, இப்போ எங்கள் அத்தை உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியே செய்யுங்க, நான் என்ன பரிகாரமாக இருந்தாலும் செஞ்சாரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாம்மா, அதுக்காக தானே நான் வந்திருக்கிறேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அத்தையை உயிரோடு மீட்டு கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, அதுக்கு ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் செஞ்சு ஆகணுமா, அதில் உன் உயிர் போகிற அளவுக்கு கூட இருக்கும், பார்த்து பக்குவமாக செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாமி, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, என் உயிரை கொடுத்தாவது என் அத்தை உயிரை காப்பாற்றணும், அதுக்காக நான் வந்து பயப்படலாம் மாட்டேன், என்ன பரிகாரம்னு சொல்லுங்க அப்படின்னு இருக்கிறாங்க.